தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், கழக தோழர்கள், தோழிகள், அண்ணன் தமிழகத்தின் முதல்வர், வேட்பாளர் அல்ல 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அதாவது பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமா கதையிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா, பெரிய பெரிய மீடியா, யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசு கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். என்னால நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா, தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சுக்கிறோம். அதாவது அண்ணன் நான் சொல்லிட்டு இருந்தேன், இனிமேட்டு அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க. இந்த ஒரு வாரமா என்னெல்லாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அதே காதல் அப்படியே வருது. திமுக பத்தி இப்படி பேசினாங்கன்னா, உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் வந்து அவங்க பழக்கம். அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 15-20 வருஷமா அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களுடைய உடலை வச்சு ஒரு அசிங்கசியமா பேசின கட்சி தான் திமுக. அதனால இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம தலைவர் சொல்லுவாரு, நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம். அதுல அசிங்கமும் வரும், நல்லதும் வரும். நம்ம நல்லது மட்டும் எடுத்துட்டு 26ல தலைவரை முதல்வராக்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். ஆனா நேற்று நைட்டு இருந்து நம்ம அப்போ நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேடை போட்டாங்க. இப்ப இல்ல 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை. இங்க இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் கிடையாது. ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து இருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! ஏன் அப்ப நாங்க வந்து உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா? உங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க? நான் ஒன்னேதான் கேட்கிறேன். தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க. நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடல? உச்ச நீதிமன்றத்தில் நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க, சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க. அது ஒரு உதாரணம் சொல்றேன். வக்ஃபுக்கு எதிராக நம்ம தான் கேஸ் போட்டோம். நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க. ஆனா திமுக போட்ட கேஸ்ல வாதாடவே இல்லை. அங்க இருக்க வழக்கறிஞர்கள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் நம்ம வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம். அந்த மாதிரி வக்ஃபுக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும். திமுக யாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா? திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல? இதுதான் மறைமுக கூட்டணி. இங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். சோ சில உண்மைகளை வந்து முக்கியமா நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும். 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமோ, எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம். எத்தனை விவசாயிகள் வந்து காலையில 6 மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்றதுக்கும் காலையில 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டுல யாரு இருப்பா? அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும்,
ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில பழைய சோறு சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு பழைய சோறு கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. இப்பதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதுல எல்லாமே தெளிவா இப்ப வந்து இது என்னுடைய ஐடி, தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆகாது, இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது, இதை முடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்ப இந்த ஓட்டர் ஐடி கிடையலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க, இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த தலைவரும் செய்யல. இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல. அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம்? உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது. நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக 1967 77 நம்ம தலைவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த வெளிப்படைத்தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள், கிளைக்கழகம், ஒன்றியம், டிஎல் இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார். ஒரே ஒரு ஓட்டை டெலிட் பண்ண கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட 68,000 பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சுட்டாங்க. அதுல 30 நாள்ல முடிக்கணும். கிட்டத்தட்ட 6,41,00,000 பேர். அப்ப 30 நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை.